ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 4, 2026 என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வருண் சொல்றாரு வெண்ணிலா கிட்ட, என்ன மாடல் ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா இருந்துச்சு போல இருக்கு. எப்படி இப்படி போஸ் அப்படி ஒரு போஸ் அப்படின்னு ஸ்டைலா போஸை காமிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு எங்காச்சும் போஸ் கொடுக்க தெரியுதா? கல்யாண வீட்டுல பொண்ணு போஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளை வெறுப்பேத்திட்டு இருக்காரு. நமக்கு என்ன வருமோ அதைதான் பண்ணணும், வராததெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சோஷியல் மீடியால எவ்வளவு பேர் லைக் பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்றா வெண்ணிலா. சோஷியல் மீடியால நல்ல விஷயத்தை விட கோமாளித்தனத்துக்கு தான் நிறைய லைக் வருது. அதை போய் பெருசா எடுத்து பேசிட்டு இருக்க. உங்களுக்கு என்ன பிடிக்காது, அதனால நீங்க போட்டோஷூட் பத்தி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்றா வருண் கிட்ட. நல்லா இருந்ததானே பிடிக்கும், போஸ் கொடுக்குற பேர்ல சிரிப்பு தான் வருது எனக்கு அப்படின்னு காமெடி பண்ணி அவளை ஓட்டிட்டு இருக்காரு. இந்த போஸ் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அத்தை, அதனாலதான் நான் போஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அம்மா ஏதோ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா உனக்கு தெரிய வேணாம் இந்த மூஞ்சி மாடலுக்கு எல்லாம் செட் ஆகுமான்னு அப்படின்னு சொல்லி வருண் வெண்ணிலாவை வெறுப்பேத்திட்டு இருக்காரு. உடனே வெண்ணிலா சொல்றா, அப்படியா, அப்படின்னா ஒரு போட்டி வச்சுக்கலாம். எப்படிலாம் என்ன கிண்டல் பண்ணீங்க, என் மூஞ்சி சரியில்லை, என் முகம் அசிங்கமா இருக்குன்னு சொல்லி. நீங்க என் முகத்தையே முறைச்சு நீங்க 5 நிமிஷம் பார்க்கணும். பார்த்து நீங்க எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கூடாது. அப்படி இருந்தா நான் நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த கேமுக்கு நான் எதுக்கு வரணும், நான் எதுக்கு உன்னை பார்த்துட்டு இருக்கணும், நான்லாம் வரல அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்பனா பயந்துட்டீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. நான் எதுக்கு பயப்பட போறேன் அப்படின்னு சொல்லி அவளும் அவரை தூண்டி விட்டுட்டு இருக்கா. நில்லுங்க, இப்படிலாம் நீங்க பயந்து ஓடுனா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி கேம் விளையாடி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இல்ல, நீங்க சொன்னது பொய்ன்னு ஒத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் ஏன் பொய் சொல்ல போறேன், அதான் போட்டோ ஷூட் எடுத்தேன்ல, அதை நீயே வாங்கி பாரு, அதுல எவ்வளவு காமெடியா இருக்கன்னு உனக்கே தெரியும். பொண்ணுங்களை கலாய்க்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அவங்கள போட்டியில ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். தைரியம் இருந்தா கேமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி வா பாத்துடலாம், கேமுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்றான் வருண். கேமுக்கு ரெடியாகி வருண் உட்காந்துட்டு இருக்கான். டேய் வருண், நீ எப்படியாச்சும் இந்த கேம்ல ஜெயிச்சிடுறா அப்படின்னு அவரையே அவர் மனசு தேத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உடனே டான்ஸ் ஆடுறா ஒரு பாட்டு போட்டு. அப்போ அவரை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கதை பார்த்து, நீங்க அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றா. நான் எங்க அவுட் ஆனேன், நான்லாம் ஒத்துக்க மாட்டேன், நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல, எனக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி போனை ஏற்கனவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்கா. இதை பாருங்க, இதுல நீங்க என்னை முறைக்கணும் தானே நான் சொன்னேன், நீங்க ரசிச்சு பார்த்துட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன், அதனால நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறா. இந்த மாதிரி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினா எந்த ஆம்பளையா இருந்தாலும் பார்க்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்றான் வருண். அதெல்லாம் கிடையாது, நான் எந்த பாட்டுக்கு ஆடினாலும் கேம் கேம் தான், நீங்க என்ன மறைச்சு தானே பார்க்கணும், எதுக்கு ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க வீடியோ வச்சு. வெண்ணிலா மனசுல நினைச்சிட்டு இருக்கா, மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு மறைக்கிறீங்களா, சீக்கிரமே உங்களை என் வழி கொண்டு வரேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ரியா மாதிரி மெசேஜ் பண்றா வருணுக்கு. வருண் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்போ மெசேஜ் அனுப்புறா, ஹாய் வருண், இந்த பொண்ணு நம்ம மாடலா ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி அவ அவளோட போட்டோ தான் அமுச்சு விடுறா, வெண்ணிலா போட்டோவை. உடனே இதை பார்த்துட்டு இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, போனை வச்சுட்டு தூங்கிடுறான். அதுக்கு இவ யோசிச்சுட்டு இருக்கா, எப்படியாவது இவரை வழிக்கு கொண்டு வரணும்னு பார்த்தா இவர் ஒண்ணுமே மெசேஜ் பண்ணாம அமைதியா தூங்கிட்டாரே, காலைல யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறா. காலைல வருண் ஹால்ல உட்காந்துட்டு இருக்காரு. மேல நின்னு வருண் என்ன பண்றாருன்னு பாத்துட்டு இருக்கா வெண்ணிலா. அப்போதான் ரியா மாதிரி போன் பண்றா வெண்ணிலா. என்ன சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம பிசினஸ் விஷயமா நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க, மாடல் செலக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது, நான் தான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, நீங்க என்ன சார் சோசியல் மீடியால எவ்வளவு மாடல் இருக்காங்க, அங்க சோசியல் மீடியாக்குள்ள போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், எதுக்கு நீங்க இவ்வளோ டிலே பண்றீங்க, நம்ம பிசினஸ் இதனாலே தடைப்பட்டு இருக்குல்ல அப்படின்னு பேசும்போது, நான் சீக்கிரமாவே மாடல் செலக்ட் பண்ணிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். அப்பதான் யோசிச்சுட்டு இருக்கான் வருண், எப்படியாச்சும் நம்ம வெண்ணிலா வச்சுதான் மாடலிங் பண்ணணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது, அப்பதான் கௌதம் வராரு. ஆனா நல்ல வேலைனா, நீ நல்ல நேரத்துல வந்த, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா சொல்லு அப்படின்னு சொல்றாரு கௌதம். அது ஒண்ணும் இல்லைண்ணா, என்னோட பிராண்டுக்கு மாடலா வெண்ணிலாவையே நான் பண்ண வைக்கலான்னு நினைக்கிறேன், ஆனா நான்
கேட்டா அவ ஓவரா பண்ணுவா. ஏற்கனவே அவள ரொம்ப கலாய்ச்சிட்டேன். அவ ஒத்துக்க மாட்டா. நீ தானா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ ரொம்ப பேசிட்டடா. இருந்தாலும் அவள இப்படி கலாய்ச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வருண திட்டிட்டு இருக்கும்போது, கௌதம் சொல்றாரு, "நீயே உன் பொண்டாட்டிட்ட பேசலாமேடா. நான் எதுக்குடா நடுவுல?" அப்படின்னு கேட்டு சொல்லும்போது, "நீயும் வரணும்னா, நீயும் வந்து ஒரு வார்த்தை சொல்லு அவள்ட்ட." அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வராங்க. வெண்ணிலாவும் வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்லுனான்னு சொல்லும்போது சொல்றான் கௌதம், "வெண்ணிலா, நீ வந்து வருணோட பிராண்டுக்கு நீ வந்து மாடலா ஃபோட்டோ ஷூட் பண்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் எப்படி? நான் தான் அதுக்கெல்லாம் தகுதியான ஆள் கிடையாதே. என் மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சான்னு அவரே கிண்டல் பண்ணியிருக்காரு. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுறாரு?" அப்படின்னு சொல்றா. "இல்லம்மா, அதுவும் விளையாட்டுக்கு சொல்லிட்டாம்மா. நீ தாம்மா பண்ணி தரணும்." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு வேற நெறையா டேட்லாம் இருக்கு. என்ன வேற நெறையா பேரு ஆடுக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. யோசிச்சு சொல்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, நைஸா சொல்றாரு கௌதம். "ரொம்ப ஓவரா பண்ணா வேற யாராச்சும் அவன் வச்சு கூப்பிட்டுக்க போறான்மா. நீயே பண்ணிடு." அப்படின்னு சொல்லும்போது, "சரி, சரி, நான் ஒத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்களே பேசிட்டு இருக்கீங்களே, அவர் எதுவுமே பேச மாட்றாரு." அப்படின்னு சொல்லவும், "நீ ரொம்ப தான் ஓவரா பண்ணாத. உன்னால முடிஞ்சா வா, இல்லன்னா விடு, நான் வேற யாராச்சும் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேல நம்ம ஏதாச்சும் சொன்னா இவர் வேற யாராச்சும் வச்சு கூட மாடலிங்க்கு ஆள் வேற கூட எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, சரி, நான் ஒத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிடுறா வெண்ணிலா. "சரி, நான் இப்பவே போய் ஃபோட்டோ ஷூட்க்குலாம் ரெடி பண்றேன்." அப்படின்னு நான் ஃபோட்டோ ஷூட் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு போறான் வருண். "எப்படியோ வெண்ணிலா, நீ வருண இந்த மாடலுக்கு உன்னையே செலக்ட் பண்ண வச்சுட்ட." அப்படின்னு பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது வராங்க அண்ணாமலை. அப்போ சொல்றாங்க, "இது மாரி வெண்ணிலாவையே மாடலா ஓகே சொல்லிட்டான் வருண்." சொல்லும்போது, "நான் போய் ரெடி ஆகுறேன் அத்தன்னு" சொல்லி வெண்ணிலா போறா. அப்போ கௌதம், "நானும் போய் ஃபோட்டோ ஷூட்க்கு ரெடி பண்ண போறேன்." அப்படின்னு சொல்றாரு. "நீ போகும்போது வான்மதியும் கூப்பிட்டு போ." அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. சரி, சரி சித்தி." அப்படின்னு சொல்லிட்டு போறான். போய் வான்மதி ஃபோன் பார்த்துட்டு இருக்கா ரூம்ல. "நம்ம கொஞ்சம் வெளில போறோம், ரெடி ஆகுங்கன்னு" சொல்லவும், ரெடி ஆகி ஜாலியா வரா. எங்கேயோ இவர் சர்ப்ரைஸா நம்மள கூட்டு போறாருன்ற சந்தோஷத்துல வரா. ஆனா வெண்ணிலாவும் வருணும் ஃபோட்டோ ஷூட் ரெடி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அங்க. வருண் டிசைன் பண்ண லெஹங்காவ போட்டுட்டு வரா வெண்ணிலா. அத பார்த்துட்டு, "நான் ட்ரெடிஷ்னலாவும், மாடலாவும் யோசிச்சு இந்த லெஹங்காவ டிசைன் பண்ணேன். ஆனா அழகா இருக்கு." அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கான். உடனே வெண்ணிலா கேட்கறா, "நான் எப்படி இருக்கேங்கன்னு?" சொல்லும்போது, "உனக்கே தச்ச மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்லவும், "என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லும்போது வார்த்தைய மாத்துறான். அப்பதான் 2 பேரும் வராங்க. கௌதமும் வான்மதியும், "என்ன இங்க கூட்டு வந்திருக்கீங்க? இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்களே." அப்படின்னு சொல்லும்போது, வருண் வந்து வெண்ணிலா வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்குறான். "நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு" சொல்லும்போது, "என்ன எடுபுடிக்கு வேலைக்கா கூட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லங்க, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு. அவன் நல்லா வரும்போது நமக்கும் சந்தோஷமா இருக்கும்ல." அப்படின்னு சொல்றான். இவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறா. "நீங்க வெண்ணிலாக்கு டச்சப் பண்ணுங்க." அப்படின்னு சொல்றான் கௌதம். அப்போ இவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸஸ் சரி பண்ணிட்டு இருக்காங்க. வருணும் வெண்ணிலாவும். "இவங்க என்ன இவ்ளோ க்ளோஸா இருக்காங்களே?" அப்படின்னு சொல்லி எரிச்சல் அடையறா. வான்மதி வந்து வெண்ணிலாக்கு டச்சப் பண்ணிக்கிட்டே சொல்றா, "அத்தைகிட்ட காசு கேட்டா அவங்களே தனியா பிசினஸ் வச்சு தர போறாங்க. உன் புருஷனுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை." அப்படின்னு சொல்லவும், "இல்ல, அவர் சொந்த கால்ல அவர் நிக்கணும்னு பாக்குறாரு. நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு சொல்லவும், "வேற ஏதாச்சும் மாடல் வச்சு இந்த ஃபோட்டோஷூட்லாம் பண்ணலாம் உங்க வீட்டுக்காரு." அப்படின்னு சொல்லவும், "ஏன்க்கா, நான் நல்லா இல்லையா? இந்த மாடல் எனக்கு சரியில்லையா?" அப்படின்னு சொல்றா. "இல்ல, இல்ல, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு." அப்படின்னு மழுப்புறா வான்மதி. உடனே ஃபோட்டோ ஷூட்க்கு ரெடி பண்ணி வான்மதி வந்து வெண்ணிலாக்கு வந்து லைட் பிடிக்க சொல்றாரு கௌதம். இவரும் கடுப்பாயி லைட் பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து வருண் வெண்ணிலாக்கு போஸ்லாம் சொல்லிக் குடுத்து, "இது மாரி பண்ணுங்கன்னு" சொல்றாரு. வெண்ணிலாவும் அது மாரிலாம் பண்றா. அப்போ வந்து அவ கைய பிடிச்சு, "இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு" க்ளோஸா அவங்க இருக்கிறத பார்த்து வான்மதி டென்ஷன் ஆகுறா. "இவங்க என்ன இவ்ளோ க்ளோஸா இருக்காங்களே!" அப்படின்னு. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!